வருஷம் 1980 ராபர்ட்ன்றவரோட ஃபர்ஸ்ட் டே காலேஜ்க்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவர் ஏற்கனவே தெரிஞ்சவங்க மாதிரியே காமிச்சுக்கிறாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இவரை எட்வர்ட் ஐடென்டிஃபை பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு உண்மையிலேயே இந்த காலேஜ்ல எட்வர்ட்னு ஒருத்தர் படிச்சிருக்காரு. அப்புறம் அந்த எட்வர்டோட ஃப்ரெண்ட் ராபர்ட்டை மீட் பண்ணி இவரை கரெக்டா எட்வர்ட் இல்லைன்னு ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறமா இவர் எட்வர்டு ராபர்ட்டையும் மீட் பண்ண வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பர்த் டேட். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்க ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அதுக்கப்புறமா தான் தெரிய வந்திருக்கு இவங்களோட அடாப்ஷன் சென்டர்ல இவங்க ட்வின்ஸ்னே சொல்லாம இவங்களை கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ராபர்ட்டோட அம்மாக்கு டேவிட்ன்ற ஒருத்தர் கால் பண்றாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டேவிடுமே எட்வர்டுக்கும் ராபர்ட்டுக்கும் பிரதர் தான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மட்டும் இல்ல, இவங்க மூணு பேருமே ட்ரிப்ளெட்ஸ். ஆனா இவங்க அடாப்ஷன் சென்டர் ஏன் இந்த விஷயத்தை இவங்க கிட்ட சொல்லலன்னு அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் போய் விசாரிச்சு பார்க்கும்போது தான் ஒரு டார்க்கான விஷயம் வெளியே வந்திருக்கு. பீட்டர் பி நியூபர் அண்ட் வயோலா பெர்ன் என்ற ரெண்டு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் நேச்சர் வர்சஸ் நர்ச்சர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா இவங்க மூணு பேருமே வித்தியாசமான எக்கனாமிக்கல் ஸ்டேட் இருக்கிற மூணு பேரண்ட்ஸ் கிட்ட அடாப்ஷனுக்கு கொடுக்குறாங்க. அந்த மூணு பேரண்ட்ஸ் கிட்டயுமே இவங்க ட்ரிப்ளெட்ஸுங்கிற உண்மையை சொல்லாமலே, இந்த விஷயத்தை இவங்க சொல்லாமலே விட்டதுனால இவங்க மூணு பேரும் தனியாகவே வளர்ந்துருக்காங்க. இது இவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை கொடுத்துருக்கு. இதுல இருந்து டேவிடும் ராபர்ட்டும் தப்பிச்சிட்டாங்க. ஆனால் எட்வர்ட் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. நம்ம இயற்கையை மாற்ற எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நம்மளும் இயற்கையில் ஒரு பகுதி தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.